வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் வரும் கண்ணன் மற்றும் கர்ணன் இருவரின் வாழ்வும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்ன ப்ரோ, கர்ணன் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவமானத்தை சந்தித்தே வாழ்ந்தவர். ஆனால் கண்ணனோ தெய்வத்தோட அவதாரம். அப்படி இருக்க எப்படி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்திருக்க முடியும் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம் நண்பர்களே, கண்ணன் மற்றும் கர்ணன் இருவரின் வாழ்வும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் அமைந்துள்ளது. அது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும் இந்த பதிவு. அதனால் பதிவை முழுமையாக பாருங்கள். பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க. மகாபாரதம் படித்தவர் மனதில் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கக்கூடிய இருவர்தான் வாசுதேவ கிருஷ்ணனும் வசுசேனர் கர்ணனும். மகாபாரதம் ஒரு நாணயம் என்றால் அதன் இரு பக்கங்கள் கண்ணனும் கர்ணனும் தான் என்றால் அது மிகையாகாது. தர்மத்தை நிலைநிறுத்த கண்ணனும் தன் மானத்தை நிலைநிறுத்த கர்ணனும் ஏற்றுக்கொண்ட பாதை என்னவோ எதிரெதிர் துருவம் என்றாலும் அவர்கள் வாழ்வில் கடந்து வந்த பாதை ஒரே மாதிரியாக அமைந்தது சிறப்பு. இருவரின் பிறப்பும் இறப்பும் இடையில் வாழ்ந்த வாழ்வும் அஷ்டர லட்சணமாய் அவை ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகும். சிறையினில் பிறந்த கண்ணனும் வரத்தினால் பிறந்த கர்ணனும் இவ்வுலகிற்கு இரகசியமாக வந்துதித்த மழலைகள் அல்லவா? இவர்களின் பிறப்பின் இரகசியம் பலரும் அறிய முடியாததாகவே இருந்தது. பிறந்ததும் யமுனை நதிவழி சுமந்து வந்தவன் கண்ணன், கங்கை நதியினில் மிதந்து வந்தவன் கர்ணன். பிறந்ததும் தொட்டிலில் இடாமல் பெட்டியில் வைக்கப்பட்ட பொக்கிஷ மலர்களன்றோ இவ்விரு மழலைகளும். மதிகாட்டி மடியிலிட்டு பாலூட்டி பாராட்ட வேண்டிய மழலைகளை தேவகையும் குந்தியும் நதி காட்டிய வழியில் விதி ஓட்டிய படகினில் இடமாற்றி விட்டதற்கான காரணம் அந்த இறைவனென்று வேறு அறிவாரோ? இருவரின் பிறப்பும் பிறந்த பின் எடுக்கப்பட்ட முடிவும் வெவ்வேறு காலகட்டம் என்றாலும் இருவரின் நிலை அன்று ஒன்றுதான் என்பது நம்மால் உணர முடிகிறது. கம்சனை வதைக்க வந்த கண்ணன் ராஜகுலத்தை சேர்ந்தவன் என்றாலும் விதிவசத்தால் இடையர் குலத்தினில் வளர்ந்தான். கவசத்தோடு பிறந்த கர்ணன் கதிரவனின் உதிரம் என்றாலும் சூதர் குலத்தினில் வளர்ந்தான். இருவரும் உயர்குலத்தின் உதிரம் என்றாலும் வளர்ந்ததென்னவோ தாழ்ந்த குலத்தில்தான். கடவுளின் அவதாரமான கண்ணனும் கதிரவனின் கருணையான கர்ணனும் பிறந்த தருணமும் வளர்ந்த சூழலும் ஒன்றென்றால் அதை மறுக்க இயலாது. கம்சன் இழைத்த கொடுமைகளை சகித்து கொண்டு வளர்ந்தவன் கண்ணன். கயவர்கள் பலர் உதித்த கடும் சொற்களை சகித்து கொண்டு வளர்ந்தவன் கர்ணன். பொய்யுரைத்து வெண்ணெய் திருடியவன் கண்ணன், பொய்யுரைத்து வித்தை கற்றவன் கர்ணன். குழல் இசைப்பவன் கண்ணன், வில் ஏந்துபவன் கர்ணன். காளிங்கன் எனும் நாகத்தை வென்றவன் கண்ணன், கலிங்கம் என்ற நாட்டினை வென்றவன் கர்ணன். கோவர்தன மலையை சுமந்தவன் கிருஷ்ணன், மலையளவு அவமானங்களை சுமந்தவன் கர்ணன். மாடுகளை பராமரிக்கும் நந்தகோபரின் நந்தனாக வளர்ந்த மாதவனாகிய கண்ணன் கம்சனை எதிர்த்ததால் மதுராவிற்கு அரசனானான். குதிரையை பராமரிக்கும் அதிரதனின் புத்திரனாக வளர்ந்த வசுசேனனாகிய கர்ணன் காண்டிபதாரியை எதிர்த்ததால் அங்கு தேசத்திற்கு அரசனானான். இப்படி அடுத்தடுத்த கண்ணன் மற்றும் கர்ணன் வாழ்வில் நடந்தவைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சற்று பொருத்தமாகவே இருக்கிறதல்லவா? சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நட்புக்காக சாரதியாக நின்றவன் கண்ணன், நட்புக்காக சாகவும் துணிந்தவன் கர்ணன். ஞானம் பெற்று முக்தி அடையும் வழிதனை போதித்தவன் கண்ணன், தானம் கொடுத்து முக்தி அடையும் வழிதனை வாழ்ந்து காட்டியவன் கர்ணன். விஸ்வரூப தரிசனம் கொடுப்பவன் கண்ணன், விஸ்வாசத்திற்காக தன்னையே கொடுப்பவன் கர்ணன். கர்ணனும் கண்ணனும் தேர்ந்தெடுத்த பாதையில் வித்தியாசம் இருந்தாலும் சேர்ந்த இடம் அடைந்த இலக்கு ஒன்றுதான். மகாபாரத சரித்திரத்தில் சாதனைகள் பல புரிந்த கண்ணனும் கர்ணனும் இறுதியாக இருவரும் சரிந்தது சாபம் என்ற ஒரே காரணத்தினால்தான். கண்ணன் கர்ணன் இருவரின் பிறப்பு இரகசியம், இறப்பு சாபம், வாழ்வு என்றும் மறையாத சரித்திரம். இவ்வாறுதான் கண்ணன் மற்றும் கர்ணன் இவர்களின் சரித்திரம் ஒரே நேர்கோட்டில் ஒத்துப்போவதாக நான் உணர்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த கர்ணன் கண்ணன் இவருடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்த்த இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மகாபாரதம் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு தமிழ் தேசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் இதேபோல நல்லதொரு தகவல்களுடன் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நான் தமிழ்ச்செல்வன். நன்றி, வணக்கம்.